ப்ரோக்ரஸிவ் வேவ் ஈக்குவேஷன். இப்போ இந்த ப்ரோக்ரஸிவ் ஹார்மோனிக் வேவ் வந்து மீடியம்ல டிராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ மீடியம்ல டிராவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது பார்ட்டிகல் 1, பார்ட்டிகல் 2, பார்ட்டிகல் 3, பார்ட்டிகல் 4, பார்ட்டிகல் 5 அப்படின்னு எடுத்தோம்னா அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஆரிஜின் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பார்ட்டிகளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எழுதுனா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா y is equal to displacement of the particle at x distance at given instant of time க்கு வந்து y is equal to a sin omega t plus minus kx அப்படின்னு நமக்கு ஆன்சர் இருக்கும். அதாவது இனிஷியல் ஃபேஸ் டைம் t equal to 0ல சர்டைன் ஃபேஸ் இருந்துச்சுன்னா y is equal என்ன எழுதலாம்னா a sin omega t minus kx plus இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பார்ட்டிகளுடைய பார்ட்டிகளுக்கு வந்து ஃபேஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் வெல் அஸ் டிஸ்டன்ஸ் வரதுனால இந்த ப்ரோக்ரஸிவ் வேவ் என்ன சொல்லலாம்னா டபுள் பீரியாடிக்னு சொல்றேன். ஏன் டபுள் பீரியாடிக்னு சொல்றேன்னா இந்த ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் வெல் அஸ் டிஸ்டன்ஸ்னு வருது. இங்க பை எடுத்தது வந்து இது இனிஷியல் ஃபேஸ்னு எடுத்திருக்கேன். இனிஷியல் ஃபேஸ் 0 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் a sin omega t minus kx னு வந்திருக்கும். ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஒமேகா வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் ஈக்குவல் 2π/t னு வருது. k என்றது ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் 2π/λ னு கிடைக்கும். அடுத்து வேவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு λ/t னு வரும். இன்னொரு ஃபார்முலா வேவ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஒமேகா/k அப்படி நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ வந்து பார்ட்டிகல் உடைய டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்கோம். அடுத்து வந்து வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல். வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் என்ன இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுனீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் கிடைக்குது. வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து a ஒமேகா cos ஒமேகா t minus kx இதுதான் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல். பார்ட்டிகல் வெலாசிட்டி இப்படின்னு கிடைக்குது. அடுத்து வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இருக்கு இல்லைங்களா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. எப்படி வேரி ஆகுதுன்னா சைன் ஃபங்க்ஷன்ல இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் y ஆக்சிஸ்லயும் டிஸ்டன்ஸ் x ஆக்சிஸ்லயும் எடுத்து நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா எப்படி வருது, கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஸ்லோப் வந்து வேரியபிளா இருக்கு. அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கிராஃப் அதாவது dy/dx இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் a cos ஒமேகா t மைனஸ் kx அப்படின்னு நமக்கு இது ஃபார்முலா கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏன்னு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் பி அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த dy/dx நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கிராஃப் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஸ்லோப். ஓகேங்களா, இது வந்து பார்ட்டிகல் வெலாசிட்டி. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஸ்லோப் அப்படின்னு போட்டுருவோம். இந்த cos ஒமேகா t மைனஸ் kx கேன்சல் ஆகிட்டு இங்க ஒரு மைனஸ் வந்துடும். இந்த இங்க வந்து இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க ஒரு k நமக்கு இங்க கிடைச்சிருக்கும், இங்க k ன்னு வந்திருக்கும். ஓகேங்களாப்பா, இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் a k cos ஒமேகா t மைனஸ் kx. ஒமேகா பை k தான் என்ன பார்த்தீங்கன்னா வேவ் வெலாசிட்டி. ஒமேகா பை k என்ன சொல்லுங்க, வேவ் வெலாசிட்டின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து இன்டு வேவ் வெலாசிட்டி. அதாவது பார்ட்டிகல் வெலாசிட்டிக்கும் வேவ் வெலாசிட்டிக்கும் ரிலேஷன் இது வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் as well as வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். அப்படி டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு ரிலேஷன் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு dt ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நல்லா பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை வந்து டபுள் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா d ஸ்கொயர் y பை dt ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் இன்டு d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது ப்ரோக்ரஸிவ் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துப்போம். இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரோக்ரஸிவ் வேவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேணும்னா இப்படி எழுதிக்கலாம், ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 வரனால அதனால d ஸ்கொயர் y பை dd ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர் நல்லா பாருங்க மைனஸ் என்ன எழுதியிருக்கும் பாருப்பா v ஸ்கொயர்னு எழுதிட்டு அதாவது ரைட்ல இருக்கிறது லெஃப்ட் கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா, v ஸ்கொயர் இன்டு d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ப்ரோக்ரஸிவ் வேவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ப்ரோக்ரஸிவ் வேவ் டிராவல் ஆகும்போது அதாவது வந்து ஒரு வேவ் வந்து டிராவல் ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம்னா மீடியம் எடுத்துக்கலாம். இந்த மீடியம்ல வந்து வேவ் வந்து எப்படி டிராவல் ஆகுது, ஸ்ட்ரைட் லைன்ல இப்படி டிராவல் ஆகுது. இதுல வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த மீன் பொசிஷன்ல இருக்காது. அட் கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் வில் பி அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டிகளும் ஒவ்வொரு பிளேசஸ்ல இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளும் எங்க இருக்குன்றது அப்படியே அதனுடைய லொகேஷன் நம்ம வரைஞ்சோம் வச்சுங்க இப்படி வந்திருக்கும், கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னு இருக்கு அட் கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். அதாவது ஏன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் சேஞ்சஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் வந்து ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் டிக்ரீசஸ்னு வருது. சரி, இது வந்து ஹார்மோனிக் வேவ்னு எடுத்துக்கலாம்.
இந்த ஹார்மோனிக் வேவ்னா ஒவ்வொரு பார்ட்டிகளும் வைப்ரேட் அபவுட் இட்ஸ் மீன் பொசிஷன். பார்ட்டிகல் ஒரு பிளேஸ்ல இருந்து ஒரு இன்னொரு பிளேஸ் போகாது. சரி, இந்த ஹார்மோனிக் வேவுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹார்மோனிக் வேவ்ல ஒவ்வொரு பாயிண்ட் அப்டேட் சொல்றேன், லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, a harmonic wave is a disturbance traveling in a medium which can be represented in the form y is equal to a sin omega t plus or minus kx அப்படின்னு எடுக்கிறோம். மைனஸ் kx எப்போ எடுக்கணும்னா, இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் பண்ணோம்னா மைனஸ் kx எடுக்கணும். ஆப்போசிட் டு என்ன சொல்லுங்க, ப்ராபகேஷன் ஆஃப் வேவ் பண்ணா பிளஸ் kx எடுக்கணும். இதே இனிஷியல் ஃபேஸ் நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு இங்க, அதாவது அட் டைம் டு ஈக்குவல் டு 0 கொஞ்சம் ஃபேஸ் இருந்துச்சுன்னா அப்போ பிளஸ் பைன்னு எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஜென்ரலா வந்து டிஸ்டர்பன்ஸ், அதாவது ப்ராபகேஷன் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தான். ப்ராபகேஷன் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தான் பார்ட்டிகல் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதான் டிஸ்டர்பன்ஸ் ஈக்குவேஷன், அதாவது இது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, there is no bodily motion of particles. அதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போகாது. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் போகும்போது டிஸ்டர்பன்ஸ் தான் டிராவல் ஆகும். அதாவது there is no bodily motion of a particles, they simply execute simple harmonic motion about mean position. ஒவ்வொரு பார்ட்டிகளும் about mean position வந்து simple harmonic motion எக்ஸிஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து, the wave propagates with a definite velocity depending on the physical properties of the medium. அதாவது wave velocity is constant. This wave velocity depends on physical properties of the medium. That is what physical properties in the medium depend பண்ணிருக்கு velocity பாத்தீங்கன்னா elasticity and density, இதை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the disturbance from one particle reaches to the next particle a little time later, so that phase of the particle decreases with propagation of wave. அதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து ஃபேஸ் ரிசீவ் பண்ணிக்கிறது லிட்டில் பிட் டைம் லேட்டர் than the earlier particle, previous particle, so that phase of the particle in the direction of progressive wave வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஃபோர்த் பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கிறோம். phase of the particle decreases in the direction of propagation of wave அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க, in one dimensional wave motion the amplitude of vibration is same for all the particles. எல்லா பார்ட்டிகல் இந்த ஹார்மோனிக் வைப்ரேஷன்ல, ஹார்மோனிக் வேவ்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் have same amplitude of vibration. So amplitude for all the particles are equal, same அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, all particles with vibrates with same frequency, angular velocity, time period, amplitude, இது எல்லாமே வந்து all the particlesக்கு ஈக்குவலா இருக்கு, எல்லா பார்ட்டிகல்ஸும் சேமா இருக்கு. Next, a harmonic wave may be longitudinal or transverse wave, combination of both. இப்போ நம்ம இது இந்த ஹார்மோனிக் வேவ் வரையறது வந்து எதுக்கு பார்க்கறோம்னா, both transverse வேவுக்கும் வரையறோம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றது transverse wave as well as longitudinal wave. எல்லா வேவுக்குமே வந்து transverse வேவுக்கும் longitudinal வேவுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து காமனா எடுத்துக்கிறோம்ப்பா. ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, longitudinal வேவுக்கும் transverse வேவுக்கும், longitudinal வேவ்ல பார்ட்டிகல் வைப்ரேட் in the direction of propagation of wave, transverse வேவ்ல வந்து பார்ட்டிகல் வைப்ரேட்ஸ் perpendicular to propagation of wave அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, a harmonic wave has double periodicity. For a particular position the motion repeats after every t second and a particular instant the motion repeats after every wavelength lambda. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த பார்ட்டிகளுடைய ஃபேஸ் வந்து எவ்ரி வேவ்லெங்த் டிஸ்டன்ஸ்க்கு ஃபேஸ் வந்து ரிப்பீட் ஆகும். கரெக்டுங்களா? நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ வந்து ஒரு வேவ் இப்படி வந்திருக்குன்னா இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சோம்னா எப்படி கிடைக்கும், இப்படி கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ ஃபார் எவ்ரி வேவ் லெங்த் லாம்டா டிஸ்டன்ஸுக்கு கிவன் டைம்ல, ஒரு பர்டிகுலர் டைம்ல இங்க ஒரு பார்ட்டிகல் எடுத்துட்டு இது ஒரு பார்ட்டிகல் எடுத்தோம்னா இந்த பார்ட்டிகளுக்கும் இந்த பார்ட்டிகளும் ஃபேஸ் வந்து சேமா இருக்கு. இது வந்து என்ன சொல்றோம் நம்ம, வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஃபேஸ் இப்படி மாறுது. ஓகேங்களா? இதே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கிராஃப் வரைஞ்சா y = a sin omega t தானே. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சைன் ஃபங்க்ஷன்ல வேரி ஆகும், இப்படி வரும். அப்படின்னா ஒரு சர்டைன் பார்ட்டிகல் ஏதாவது ஒரு பார்ட்டிகலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த பார்ட்டிகளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் இன் திஸ் வே. அப்போ ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ரிப்பீட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் வெல் அஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஆல்சோ. இந்த கிராஃப் வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம்னா அப்போ ஃபேஸ் வந்து ரிப்பீட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். அதாவது ஃபிக்ஸ்டு ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல பார்த்தோம்னா லாம்டா டிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா ஃபேஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அதே ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லா ஒரு பர்டிகுலர் பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு
ஒரு பார்ட்டிகளை பார்த்தோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட் டைம்ல வந்து ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் ரிப்பீட் ஆகும். அப்போ ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் phase of a certain particle repeats in time interval t டைம்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இல்ல டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா லாம்டா டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றேன்னா இந்த ஹார்மோனிக் வேவ் வந்து டபுள் பீரியாடிசிட்டி பிகாஸ் whose phase changes with both distance as well as time அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னா வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் as well as time அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இது டபுள் பீரியாடிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனிக் வேவ் ப்ராபகேட் ஆகும்போது போத் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கேரிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். வேவ் கேரிஸ் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித்தவுட் பாடிலி மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம மெயினா வந்து இந்த லாஞ்சிடியூடினல் வேவ் பார்த்துட்டு இருக்கோம். லாஞ்சிடியூடினல் வேவ் நல்லா கவனிங்க. இந்த லாஞ்சிடியூடினல் வேவ்ல வந்து என்ன ஆகுதுன்னா கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ் இருக்கு, அப்படிதானே? அப்போ வந்து ஒரு மீடியம்ல வந்து கம்ப்ரஷன் இருக்கும், அடுத்து ரேர்ஃபேக்ஷன் இருக்கும், அடுத்து கம்ப்ரஷன் இருக்கு, ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன் வேரி ஆகுதுன்னா அப்படின்னா இங்க ப்ரெஷர் வேவ் வேரியேஷன் இன் ப்ரெஷர் வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வேரியேஷன் இன் ப்ரெஷர் வருது. அதனால லாஞ்சிடியூடினல் வேவ் நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் வேவ். இதை வந்து எப்படி சொல்லிக்கலாம் சொல்லுங்கப்பா? ப்ரெஷர் வேவ். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ்னா y is equal to a sin omega t minus kx அப்படின்னு கொடுத்தோம் இல்லைங்களா டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவுக்கு. இப்ப பிரஷர் வேவ்னா பிரஷர் எப்படி வேரி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அதனால இப்ப என்ன இப்ப கொண்டு வர போறோம்னா பிரஷர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லாஞ்சிடியூடினல் வேவ். இப்ப இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பிரஷர் ஈக்குவேஷன். நல்லா கவனிங்க, பிரஷர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லாஞ்சிடியூடினல் வேவ். பிரஷர் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லாஞ்சிடியூடினல் வேவ். சரி, அப்போ ப்ரெஷர் ஈக்குவேஷன் ஆஃப் லாஞ்சிடியூடினல் வேவ் பார்க்கலாம் பாருங்க. எப்படின்னு பார்க்கலாம் இந்த கிளாஸ்ல வந்து. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சர்டைன் ரீஜன் எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ வந்து இந்த ரீஜன் இப்படி இருக்குன்னு எடுத்துங்க. இதுல வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், சரிங்களா? பர்டிகுலர் வால்யூம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இனிஷியல் வந்து இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து ஏ டு பின்னு இந்த ரீஜன் எடுக்கிறோம்ப்பா. அப்ப இந்த ரீஜன் எடுத்தோம்னா இதுக்கு ஏரியா வந்து நான் ஏன்னு போடாம எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏரியா வந்து எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு புரியுது. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆரிஜின்ல இருந்து பாயிண்ட் ஏ எங்க இருக்குன்னா எக்ஸ் என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பாயிண்ட் பி எங்க இருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வேவ் வந்து இந்த மீடியம் வந்து இவ்வளவு மீடியம் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம், அதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு மீடியம்ல சர்டைன் ரீஜன் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்தது ஏ டு பி ரீஜன் எடுத்திருக்கோம். இதனுடைய வால்யூம் வந்து சும்மா இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கலாம். வால்யூம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு லெங்த் எவ்வளோ வரும் சொல்லுங்க. அதாவது சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு லெங்த் பண்ணும். லெங்த் என்னது? ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வந்து எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு வருது. அப்போ வந்து டெல்டா எக்ஸ் இவ்வளவு இனிஷியல் வால்யூம் எடுத்திருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா இந்த வேவ் வந்து இதுல ப்ராபகேட் ஆகுதுன்னு எடுத்துங்க. வேவ் வந்து ப்ராபகேட் ஆகுது, சும்மா புரியறதுக்காக மட்டும் இப்படி வேவ் இப்படி ப்ராபகேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும்னா வைப்ரேட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போ வைப்ரேட் ஆகும்போது இந்த பார்ட்டிகல் வந்து என்ன ஆகுது? வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேட் ஆகும்போது இந்த ஏல இருக்கிற பார்ட்டிகல் இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கலாம், பில இருக்கிற பார்ட்டிகல் இப்படி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கலாம். அப்போ ஃபைனல் பொசிஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைனல் பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? அதான் ஃபைனல் வால்யூம் இவ்வளவு வால்யூம் எடுத்திருக்கும். இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி டிஸ்பிளேஸ் ஆகுது இல்லையா? டிஸ்பிளேஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்போ ஃபைனல் பொசிஷன் ஏ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிருக்குன்னு வச்சுங்க, பி வந்து இந்த பாயிண்ட்டுக்கு இங்க மூவ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நியூ பொசிஷன் ஆஃப் ஏ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் நியூ பொசிஷன் ஆஃப் ஏ வந்து இந்த ஏ டேஷ்னு வச்சுங்க, நியூ பொசிஷன் ஆஃப் பி வந்து பி டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் இந்த ஏ பொசிஷன்ல இருக்கிற பார்ட்டிகளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் அப்படின்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா பில இருக்கிற பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே ஒய் வந்திருக்கணும்னு கிடையாது. இங்க இருக்கிற பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கலாம். அப்ப எவ்வளவு இருக்கலாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணலாம்னா எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பில இருக்கிற பார்ட்டிகளுக்கு இங்க இருக்கிற ஏ பார்ட்டிகளுக்கு இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட இந்த பார்ட்டிகல் கொஞ்சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது எப்படி எடுத்துக்கலாம்னா ஒய் பிளஸ் நல்லா பாருங்க, ஒய் பிளஸ் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு போட்டு இன்ட்டு டெல்டா எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது ஒய் அளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னா
இங்க இருந்து இங்க இது வரது y plus delta y அப்படின்றத சும்மா delta x by delta x அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? வேணா இந்த delta x வந்து நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபைனல் வால்யூமுக்கு வந்து இந்த ரீஜன்ல தான் A to B dash ரீஜன் தான் ஃபைனல் வால்யூம். ஸோ இப்போ ஃபைனல் வால்யூம் எழுதுனா ஃபைனல் வால்யூம் என்ன வரும் சொல்லுங்க? சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு இந்த ஃபைனல் பொசிஷன், இந்த பொசிஷன் எவ்வளவு இருக்கும் பார்க்கணும். ஆரிஜின்ல இருந்து பார்த்தோம்னா நல்லா கவனிங்க, இந்த பொசிஷன் வந்து இது வந்து x plus delta x, இது y plus delta y by delta x. வேணும்னா delta x கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இந்த பொசிஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா x plus y plus delta x plus delta y அப்படின்னு வருது. இந்த பொசிஷன் எங்க பார்த்தீங்கன்னா x plus y, ஆரிஜின்ல இருந்து எங்கேயோ ஒரு ஆரிஜின் x is equal to 0 இருக்குப்பா. அங்க இருந்து இனிஷியல் பொசிஷன் ஆஃப் a வந்து x இருந்துச்சு, இனிஷியல் பொசிஷன் ஆஃப் b y இருந்துச்சு. A to B இருக்கிற ரீஜனுடைய வால்யூம் வந்து இனிஷியல் வால்யூம் எழுதிட்டோம். B to வால்யூம் எழுதும் ஃபைனல் பொசிஷன் எழுதும் போது A இங்க வந்திருக்கு, B இங்க வந்திருக்கு. அப்போ A ஓட பொசிஷன் வந்து x plus y, B க்கு பொசிஷன் வந்து x plus y plus, ஏன்னா இந்த பிளேஸ் இங்க இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு இல்லையா, x plus y plus delta x plus delta y போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபைனல் வால்யூம் வேணும்னா A dash to B dash எடுக்கணும். அப்படி எதுனா இதுல இருந்து இது டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும்? x y சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா delta x plus delta y மட்டும் இருக்கும். அப்போ delta x plus delta y மட்டும் இருக்குது ஃபைனல் வால்யூம். இப்போ நம்ம ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம். ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் என்னன்னா சொல்லுங்க? டெல்டா y by டெல்டா x. அப்படிதானே? அப்போ டெல்டா y by டெல்டா x எடுத்தோம்னா என்ன வரும் சொல்லுங்க? s into டெல்டா x plus டெல்டா y ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் டிவைட் பை இனிஷியல் வால்யூம் போட்டுடலாமா? அப்போ s கேன்சல் ஆயிரும், டெல்டா x கேன்சல் ஆயிரும். ஸோ ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம்னா, சாரி நான் தப்பா எழுதிருக்கீங்க பாருங்க. ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம்ன்றது என்ன சொல்லுங்க? சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் தான் ஃபிராக்ஷனல் வால்யூம். அதனால தான் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் போட்டு டிவைட் பை இனிஷியல் வால்யூம் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன வருது பாருங்க? டெல்டா வி பை வி இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பாருப்பா? டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு டெரிவேஷன் இப்போ டெரைவ் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. இல்லைன்னா நான் ஃபைனலா வந்து ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன் கொடுப்பேன், அந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுட்டா போதும். எப்படி நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஃபார் ப்ரோக்ரசிவ் வேவுக்கு வந்து y equal a sin omega t minus kx இருக்கோ, அதே மாதிரி ப்ரோக்ரசிவ் வேவுக்கு ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன் நான் லாஸ்ட்ல கொடுக்குறேன், அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தா போதும்பா. சரி பாருங்க, இப்போ நமக்கு ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன் வேணும். அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் வந்து டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த டிவி பை வி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது டிஒய் பை டிஎக்ஸ் வருது. அடுத்து ப்ரெஷருக்கும் ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூமுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல், சாரி ப்ரெஷருக்கும் ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூமுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பல்க் மாடுலஸ்னு ஒன்று படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? பல்க் மாடுலஸ் ஈக்குவல் ப்ரெஷர் டிவைடட் பை, பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் ப்ரெஷர் டிவைட் பை ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். இது ஸ்மால் ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் வால்யூம்னா டிவின்னு வந்திருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ் இன்ட்டு மைனஸ் இந்த டிவி பை வின்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? இந்த டிவி பை வி பிளேஸ்ல டிஒய் பை டிஎக்ஸ்னு போட்டுங்க. ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பல்க் மாடுலஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் பாருங்க. நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும் சொல்லுங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? பாருங்க, y is equal a sin omega t minus kx இருக்கு. ஸோ அந்த ஈக்குவேஷன் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. y is equal to a sin omega t minus kx ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? அப்படின்னு எடுத்துட்டு நல்லா கவனிக்கணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன பாருங்க? dy by dx is equal to வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப சைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ்னு வருது, இன்டு ஒமேகா டி போட்டு மைனஸ் கே எக்ஸ் போட்டு இன்னர் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது எக்ஸை பொறுத்து தானே மாறணும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை போட்டுங்க மைனஸ் கே. ஸோ மைனஸ் கே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ டிஒய் பை டிஎக்ஸை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன், ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு பாருங்க இந்த மைனஸ் பி இன்டு டிஒய் பை டிஎக்ஸ்ன்றது ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கர்வ். அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வருது பாருங்க? மைனஸ் ஏ கே காஸ் ஒமேகா டி மைனஸ் கே எக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அப்போ மைனஸ் பி இங்க பாருங்க, மைனஸ் பி இன்டு மைனஸ் வந்து பிளஸ் பின்னு கிடைக்கும். ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு பி ஏ கே. பி என்றது என்ன சொல்லுங்கப்பா? பல்க் மாடுலஸ், ஏ என்றது ஆம்ப்ளிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட், கே வந்து ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் இன்டு காஸ் ஒமேகா டி மைனஸ் கே எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த சவுண்ட் வேவ் ப்ராபகேட் ஆகுது. சவுண்ட் வேவ் ப்ராபகேட் ஆகுறது எப்படின்னா வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர்ல ப்ராபகேட் ஆகுது. அதனால ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். ப்ரெஷர் வந்து வேரி ஆகுது. எப்படி ப்ரெஷர் வேரி ஆகுது பாத்தீங்கன்னா பி இன்டு ஏ இன்டு கே இன்டு காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎஸ் காஸ் ஃபங்க்ஷன்ல வேரி ஆகுதுப்பா. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வந்து
ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு எழுதணும். ப்ரெஷர் வேரி ஆகுறது காஸ் ஃபங்க்ஷன்ல வேரி ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு நமக்கு. ஏன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ப்ரெஷருக்கும் வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் வரைஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும் பாருங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனுக்கும் ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷனுக்கும் வரையலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் வந்து ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ப்ரெஷரும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்து கிராஃப் வரையலாம். ஒய்க்கும் எக்ஸுக்கும் கிராஃப் வரைகிறேன். அதே மாதிரி இன்னொரு வர ப்ரெஷர் அண்ட் டிஸ்டன்ஸ் கிராஃப் வரையலாம். இப்படி வரையும் போது உங்களுக்கு கிராஃப் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு வரும். ஓகேங்களா? சைன் ஃபங்க்ஷன் வருது. இதே ப்ரெஷருக்கு வந்து எப்படி வரும்னா உங்களுக்கு காஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு வரும். காஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன ஆகுனா அங்க வந்து ப்ரெஷர் அதிகமா இருக்கும். எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியா இருந்தா ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னா பாருங்க, பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா கம்ப்ரஷன், ப்ரெஷர் அதிகமா இருக்கும். தூரமா இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். அப்ப ரேர்ஃபேக்ஷன், அப்ப ப்ரெஷர் கம்மியா இருக்கணும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா அந்த பார்ட்டிகல் ரேரிஃபைடு தூரமா இருந்துச்சுன்னா அப்ப ரேர்ஃபேக்ஷனா இருக்கு, ப்ரெஷர் கம்மியா இருக்கு. அப்ப வந்து கம்ப்ரஷன் பிளேஸ்ல வந்து நமக்கு ரேர்ஃபேக்ஷன் இங்க ரேர்ஃபேக்ஷன் பிளேஸ்ல என்ன கிடைக்குதுன்னா ப்ரெஷர் வந்து லோவா இருக்கும். அதே கம்ப்ரஷன் பிளேஸ்ல என்ன ஆகும்னா ப்ரெஷர் வந்து ஹையா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரி, இது புரியுது உங்களுக்கு? ஓகே. அப்போ ப்ரெஷர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து சைன் ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் வேரிஸ் வித் காஸ் ஃபங்க்ஷன் அதாவது ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன் வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் வேணும்னு வச்சுங்க. மேக்ஸிமம் ப்ரெஷர் வேணும்னா அப்ப என்ன பண்ணணும்? இந்த காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் வேல்யூ எவ்வளவு பார்த்தீங்கன்னா காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ். இந்த காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் வேல்யூ வந்து 1ன்னு எடுத்தோம்னா மேக்ஸிமம் வரும். ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர் இஸ் நோன் அஸ் பீக் ப்ரெஷர். ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் அது வந்து பிஏகே அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. அப்ப ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, பி இன்ட்டு ஏ இன்ட்டு கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம், ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் ப்ரெஷர். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன் தான் நமக்கு ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட். ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூடுக்கு என்னென்ன மாதிரி ஃபார்முலா எழுதலாம் பாருங்க. ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் வந்து பி நாட்னு எடுத்துக்கங்க. தட் இஸ் பிஏகேன்னு போட்டாச்சு. கேக்கு என்ன சொல்லுங்க, 2π/λ. ஸோ தட் 2π/λ இன்ட்டு பி இன்ட்டு ஏ இப்படின்னு எழுதிக்கலாம். இது ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூடுக்கு எழுதலாம் ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், நல்லா கவனிங்க. இப்போ ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட், ஏன்னா ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் மட்டும் கொடுத்தா போதும். ப்ரெஷர் ஈக்குவேஷன் அந்த இதுதான் ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் பி நாட். ஓகேங்களா? அதாவது பி இஸ் ஈக்குவல் பி நாட் இன்ட்டு காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு எடுத்துடலாம், எழுதிடலாம். இது ப்ரெஷர் ஈக்குவேஷன். ஸோ ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் மட்டும் டிஃப்ரெண்டா கொடுத்துட்டு இருந்தா இதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டு நீங்க ஈக்குவேஷன்ஸை எழுதிக்கலாம்ப்பா. ஸோ அதனால ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் தரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூடுக்கு ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா பிஏகேன்னு கிடைச்சது, இன்னொரு ஃபார்முலா வந்து பி இன்ட்டு ஏ இன்ட்டு 2π/λ ஒன்று கிடைச்சிருக்கு. அடுத்து வேவ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பல்க் மாடுலஸ் பை டென்சிட்டி. அதாவது வேவ் வெலாசிட்டிக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் வெலாசிட்டி பை டென்சிட்டி. ஸ்பேஸ்ல வந்து பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கு வந்து வால்யூம் வைஸ்ல மூவ் ஆகும். அதனால எலாஸ்டிசிட்டியை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பல்க் மாடுலஸ் எடுத்துக்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் தி வேவ் இன் ஏ மீடியமுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி பை டென்சிட்டி. அப்படி தானப்பா, எலாஸ்டிசிட்டி பை டென்சிட்டின்னு எடுக்கிறோம். இப்போ வந்து இங்க எலாஸ்டிசிட்டி வந்து பல்க் மாடுலஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எலாஸ்டிசிட்டி பல்க் மாடுலஸ் எடுத்துக்கிறோம். இதுல இருந்து வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ் பை டென்சிட்டின்னு வருது. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஸ்கொயர் இன்ட்டு டென்சிட்டின்னு போட்டுக்கலாம். அப்போ பல்க் மாடுலஸ் பிளேஸ்ல வெலாசிட்டி ஸ்கொயர் இன்ட்டு டென்சிட்டி. அப்போ திருப்பி அந்த ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூடுக்கு என்னென்ன எழுதலாம் பாருங்க. ப்ரெஷர் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு பல்க் மாடுலஸ் பிளேஸ்ல velocity square into density into amplitude displacement amplitude into k. இந்த இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஒமேகா பை கே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பை ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி பிளேஸ்ல இதை சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ பி நாட் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை கே இன்ட்டு ரோ கே ஸ்கொயர். வி ஸ்கொயர் பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணா ஏ இன்ட்டு கே. கே கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன வருது பாருங்க, இங்க என்ன வருது பாருங்க, பிரஷர் ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஏ. ஏன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட். அதாவது இது பிரஷர் ஆம்ப்ளிடியூடுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூடுக்கும் ரிலேஷன் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கும்பா. இந்த கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த கேன்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுல ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து நம்ம பிரஷர் ஆம்ப்ளிடியூடுக்கு ஃபார்முலாவா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா ப்ரெஷர் ஈக்குவேஷன் லாஞ்சிடியூடினல் வேவ்ன்றது ப்ரெஷர் வேவ்ன்றது புரியுது. அப்போ அந்த ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு. வாட் இஸ் தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேவ் அண்ட் ப்ரெஷர் வேவ்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் தி ஃபேஸ் டிஃபரன்ஸ்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் displacement wave and pressure wave in the case of longitudinal wave க்கு phase difference எவ்வளவுன்னு சொல்லுங்க. First option 0, second option pi by 2, third option pi, fourth option 2 pi. ஓகேங்களா? pressure difference between displacement wave and pressure wave. displacement wave க்கு வந்து ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா a cos omega t a sin omega t னு. displacement wave க்கு வந்து ஈக்குவேஷன் a sin omega t minus kx. இதே pressure wave க்கு என்ன வரும்னு சொல்லுங்க. pressure wave க்கு வந்து pressure amplitude, இது என்ன எழுதுறோம்னா pressure amplitude into cos omega t minus kx ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, புரிஞ்சுங்களா? sin theta எப்படி எழுதலாம்? cos 90 plus theta எழுதிக்கலாம், cos 90 minus theta ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா sin ஃபங்க்ஷனுக்கும் cos ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா வந்து இல்லைன்னா pressure கூட மாத்திக்கலாம். pressure p naught into cos theta எப்படி எழுதலாம்? sin 90 minus theta ன்னு எடுத்துக்கலாம். அப்படி தானப்பா? அப்போ 90 minus theta எடுத்தீங்கன்னா 90 minus omega t minus kx அப்படின்னு நமக்கு வந்துருது. அடுத்து அது இல்லாம இந்த இது புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அப்போ அந்த டிஃபரன்ஸ் என்ன வருது பாருங்க, ஒரு 90 வந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா, இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா மைனஸ்ன்றது இங்க பிளஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை மாத்தி எழுதலாம். எதை மாத்தி எழுதலாம் பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை மாத்தி எழுதிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எழுதும்போது a sin, இது எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க, sin omega t minus kx இருக்கு இல்லைங்களா? இதை வந்து sin omega t minus kx minus 90 அப்படி எழுதுனீங்கன்னா இன்னும் ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கும். ஏன்னா sin 90 minus theta வந்து cos theta, cos 90 minus theta வந்து sin theta எழுதிக்கலாம். சரி, உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம், அப்படியே சாதாரணமா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனுக்கும் ப்ரெஷர் ஈக்குவேஷனுக்கும் sin ஃபங்க்ஷன், இது cos ஃபங்க்ஷன், சைனுக்கும் காஸுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 90 தான் வரும். ஏன்னா sin theta எப்படி எழுதலாம், sin 90 minus theta வந்து cos theta ன்னு எழுதுறதுனால அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இன் ஃபேஸ் வந்து 19 கிடைக்குது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனுக்கும் ப்ரெஷர் வேவ் ஈக்குவேஷனுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்பா. ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் ஏ ப்ரோக்ரஸிவ் வேவ். எனர்ஜி ஆஃப் ஏ ப்ரோக்ரஸிவ் வேவ்னு பார்க்கலாம். எனர்ஜி ஆஃப் ப்ரோக்ரஸிவ் வேவ். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நிறைய இந்த நீட்ல கொஸ்டின் கேட்குறாங்க, ஐஐடிலையும் கொஸ்டின் நிறைய கேட்குறாங்கப்பா. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எனர்ஜி ஆஃப் ஏ ப்ரோக்ரஸிவ் வேவ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ரோக்ரஸிவ் வேவ் இருக்கும்போது நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மீடியம் எடுத்துக்கலாம். எனர்ஜி என்ன பண்ணணும்னா ஒரு சர்டைன் ரீஜன்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸுக்கு மொத்தமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எனர்ஜி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ரீஜன் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இப்படி நான் இந்த ஒரு ரீஜன் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ரீஜன் எங்க இருந்து எங்க வரைக்கும் எடுக்கிறேன்னா இந்த ஏல இருந்து பி வரைக்கும் ஒரு ரீஜன் எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த ரீஜன்ல நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வைப்ரேஷன்ல வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களாப்பா? வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். சரி, இப்போ இங்கெல்லாம் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த வைப்ரேட் ஆகிற பார்ட்டிகிளுக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னு சொல்லுங்க. கைனடிக் எனர்ஜி இருக்குமா, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமா சொல்லுங்கப்பா. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஒரு பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுதுன்னா அதுக்கு கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா கொடுத்திருந்தேன். கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருந்தோம், ஆஃப் எம் வி ஸ்கொயர். ஜென்ரலா தெரியும் உங்களுக்கு. ஆனா அது கைனடிக் எனர்ஜிக்கு ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஒன்று பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ். இன்னொரு ஃபார்முலா வந்து ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டுங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இன்னும் வேற ஃபார்முலா ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இது ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஈக்குவேஷன் பார்த்தோம். ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு வருது. ஓகேப்பா. அப்போ டோட்டல் எனர்ஜி இருக்கு. டோட்டல் எனர்ஜி என்ன வரும்னு சொல்லுங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. அதாவது வந்து டோட்டல் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. டோட்டல் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா வந்து டோட்டல் எனர்ஜிக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி வருது.
இப்போ இங்க வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகுது, ஒவ்வொரு பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுதுன்னா இதுக்கு என்ன இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம எனர்ஜி ஆஃப் தி வேவ்னா ஒரு ரீஜன்ல இருக்கிற மொத்த பார்ட்டிகளுக்கு தான் நம்ம எனர்ஜி பார்க்க முடியும். அப்போ அந்த எனர்ஜி என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும்போது, அதாவது பார்ட்டிகல் வந்து மீன் பொசிஷன்ல இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். அதனால டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் வந்து மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு போட்டுக்கலாம். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, அதாவது பார்ட்டிகல் மீன் பொசிஷன்ல இருக்கும்போது இருக்கிற கைனடிக் எனர்ஜி தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அப்ப இந்த ரீஜன்ல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய கைனடிக் எனர்ஜி எடுத்து மொத்தமா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த வால்யூம்ல இருக்கிற மொத்த பார்ட்டிகளுக்கும் கைனடிக் எனர்ஜி எடுக்கிறோம். அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எடுக்கும்போது ஆஃப் இன்ட்டு ஒரு மாஸ் வந்து ஒரு பார்ட்டிகளுக்கு மட்டும் மாஸ் போட்டீங்கன்னா அந்த பார்ட்டிகளுடைய எனர்ஜி மட்டும் கிடைக்கும். இந்த ரீஜன்ல இருக்கிற இந்த அதாவது ரீஜன் ஏ டு பி, இந்த ஏ டு பி இந்த ரீஜன்ல வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எஸ்ன்னு எடுத்துங்க. இந்த லெங்த்தை வந்து நம்ம சும்மா ஒரு எல்னு கூட எடுத்துங்க. இந்த எல் லெங்க்த்ல இருக்கிற இந்த ரீஜனுடைய ஏரியா வந்து எஸ்ன்னு இருக்கு. இந்த ரீஜன்ல இருக்கிற எல்லா பார்ட்டிகளுடைய எனர்ஜி வேணும்னா அப்ப இந்த மொத்த பார்ட்டிகளோட மாஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய மேக்ஸிமம் வெலாசிட்டி, எல்லா பார்ட்டிகளுமே மேக்ஸிமம் வெலாசிட்டில இருக்கும்னு கிடையாது. ஆனா டிஃபரெண்ட் இன்ஸ்டன்ட்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி வரும். ஆனா டோட்டல் எனர்ஜி பார்த்தோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல், சோ தட் மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கிறோம். இதுதான் டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி இந்த ரீஜன் ஆஃப் மீடியமுக்கு. இந்த மாஸ் வந்து மொத்தம் இந்த ரீஜனுடைய மீடியம், இந்த ரீஜனுடைய மாஸ்ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆஃப் இன்ட்டு மாஸ் பிளேஸ்ல என்ன போடலாம்னா, ஏன்னா ஜென்ரலா இது வந்து இந்த மீடியம்ன்றது ஏர் மீடியம் இல்லைன்னா கேஸ் மீடியமா தான் இருக்கும். அதனால டென்சிட்டி டேர்ம்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ மாஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி அண்ட் வால்யூம் எடுக்கலாம். ஸோ டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், இது வெலாசிட்டி எடுக்காதீங்க. இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்கப்பா? அதாவது மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. இந்த காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ், கரெக்டுங்களா? மைனஸ் கேஎக்ஸ்னு இருக்கும். இந்த காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ஒன்னு போட்டோம்னா வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஏ ஒமேகா. அப்ப ஏ இன்ட்டு ஒமேகா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ இன்ட்டு ஒமேகா ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துங்க. இப்போ ஆஃப் இன்ட்டு டென்சிட்டி ரோன்னு போட்டுருங்க. வால்யூம் வந்து இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இந்த ஏரியா கிராஸ் செக்ஷன் இன்ட்டு இந்த லெங்த் போட்டோம்னா வால்யூம் கிடைச்சிடும். இன்ட்டு லெங்த்னு போட்டாச்சு. இது வந்து ஆம்ப்ளிடியூட், ஸோ ஏ ஸ்கொயர், இது ஒமேகா ஸ்கொயர். இதுதான் வந்து எனர்ஜி ஆஃப் தி என்ன எடுத்துக்கிறோம்? எனர்ஜி ஆஃப் தி மீடியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒமேகாக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2πf. இது ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா வருது? 2 இன்ட்டு பை இன்ட்டு எஃப்னு வருது. ஸோ ஒமேகா பிளஸ்ல 2πfன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா ஆஃப் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு இந்த சர்ஃபேஸ் இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்ட்டு லெங்த், கரெக்டுங்களா? இன்ட்டு லெங்த் இந்த ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் பண்ணும். ஒமேகா ஸ்கொயர் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர் வந்து 4 பை ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஸ்கொயர் அப்படி கிடைச்சிருக்கு. இந்த 4 2 கேன்சல் பண்ணா 2 இருக்குமா? ஸோ தட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு இந்த ஏரியா இந்த ரீஜன் இன்ட்டு லெங்த் இன்ட்டு ஏரியா ஸ்கொயர் இன்ட்டு 4 இந்த 2 கேன்சல் பண்ணா 2 வந்திருக்கும் அப்படின்னு போட்டு பை ஸ்கொயர் போட்டுட்டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர். அப்போ எனர்ஜி ஆஃப் தி மீடியம் டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி, ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி. அப்போ வந்து ப்ரோக்ரசிவ் வேவ் ப்ராபகேட் ஆகும்போது அந்த ஒரு சர்டன் ரீஜன் மீடியம் எடுத்துக்கிறோம். அந்த ரீஜன்ல இருக்கிற மொத்த பார்ட்டிகளுடைய எனர்ஜி தான் எனர்ஜி ஆஃப் தி வேவ்னு சொல்றோம். இது ப்ரோக்ரசிவ் வேவ் போறதுனால எனர்ஜி ஆஃப் ப்ரோக்ரசிவ் வேவ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ரீஜன், இந்த ரீஜனுடைய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு லெங்த் ஆஃப் தி ரீஜன் இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பை ஸ்கொயர் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, அப்போ எனர்ஜி ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு லெங்த் இன்ட்டு பை ஸ்கொயர் இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கு. 2 ரோ எஸ் எல் ஏ ஸ்கொயர் பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர், கரெக்டுங்களா? கரெக்டாக எழுதிருக்குன்னா பார்த்துங்க. 2 ரோ எஸ் எல் ஏ ஸ்கொயர் பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ரீஜன் இப்படி இருக்குப்பா, இந்த ரீஜனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எஸ்ன்னு எடுத்துட்டு லெங்த் எல் எடுத்துருக்கோம். இதுல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகுறதுனால இது எனர்ஜி இருக்கு, மொத்த எனர்ஜி தான் இது. இப்போ நம்ம பவர் ஆஃப் தி வேவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பவர் என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி டெலிவர்டு பர் செகண்ட், அதுதான் பவர் ஆஃப் தி வேவ். ஸோ பவர் ஆஃப் ஏ வேவ் அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ பவருக்கு என்ன வரும்னு சொல்லுங்க? ஃபார்முலா எனர்ஜி பை டைம். பவருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுப்பா? எனர்ஜி பை டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எனர்ஜி இது தானே. அப்போ எனர்ஜிக்கு வந்து 2 ரோ எஸ் எல் பை ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை டைம் டி அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த எல் பை டி இருக்கு இல்லைங்களா, அது நல்லா கவனிங்க. இந்த எல் பை டி இங்க வந்திருக்கு.
அதாவது வேவ் வந்து இந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு டிராவல் பண்றதுக்கு டைம் டி செகண்ட் எடுத்துங்க. அப்ப எல் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி வேவ் பை டைம் தான் என்ன சொல்லலாம், வேவ் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வேவ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம் சொல்லுங்க. ஒமேகா பை கேன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா, இல்லைன்னா அந்த இங்க ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா, ஏ ஒமேகான்னு, இந்த ஏ ஒமேகான்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? இதுல எது சப்ஸ்டிட் பண்ணா கரெக்டா இருக்கும்? நல்லா கவனிங்க. இந்த வேவ் டிராவல் ஆகுது, இந்த டிஸ்டன்ஸ் ஏல இருந்து பி டிராவல் ஆகிறதுக்கு டைம் டின்னு எடுத்துக்கிறோம். எல் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு டைம் டி டேக்கன், டிஸ்டன்ஸ் டிராவல் பை தி வேவ் பை டைம் டேக்கன் இஸ் நோன் அஸ் வேவ் வெலாசிட்டி. அப்ப வேவ் வெலாசிட்டி ஃபார்முலா ஒமேகா பை கேன்னு வருமா, இல்லைன்னா ஏ ஒமேகா கரெக்டா வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பார்ட்டிகல் வெலாசிட்டி. ஏ ஒமேகான்றது பார்ட்டிகல் மேக்ஸிமம் வெலாசிட்டி. இது வந்து வேவ் வெலாசிட்டி. வேவ் வெலாசிட்டி வந்து ஒமேகா பை கே அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது ஒமேகா பை கே. அதனால வேவ் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுக்கப்பா. இந்த ஒமேகா எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம வேவ் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டு அப்படியே வீன் போட்டுக்கலாம். ஆனா இதுக்கு ஏ ஒமேகான்னு போடக்கூடாது, ஆம்பிளிடியூட் இன்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபார்முலா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. பிரஷர் ஆஃப் தி வேவ், சாரி, பவர் ஆஃப் தி வேவ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு டென்சிட்டி இன்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு velocity of wave into pi square a square into f square. So இதுதான் pressure power delivered by the wave in the medium அப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து intensity of a wave. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த क्वेश्चन தான் நிறைய டைம் கேட்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க. intensity of wave, intensity of a wave. இப்போ நம்ம பார்க்கிறது என்ன பார்க்கறோம்னா intensity of wave அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா? இப்போ intensity of wave அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எனர்ஜி டெலிவர்டு பர் டைம் பர் யூனிட் ஏரியா. இந்த ஏரியா வந்து ஏன்னு போட்டா நமக்கு ஆம்பிளிடியூட்னு வரும்ன்றதுனால ஏரியா கிராஸ் செக்ஷன் நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜி பை டைம் தான் பவர் அப்படின்னு தெரியும். இதுதான் பவர். அப்போ பவர் பர் யூனிட் ஏரியா தான் என்ன வருது பாருங்க, இன்டென்சிட்டி. ஸோ பவர் டெலிவர்டு பர் யூனிட் ஏரியா. அப்போ இந்த பவர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை ஏரியாவில் டிவைட் பண்ணிருங்க. 2 ரோ எஸ் வி பை ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் டிவைடட் பை என்ன போடலாம் பாருங்க. நம்ம வந்து இங்க டிவைட் பை என்ன போட்டுடலாம்னா எஸ்ன்னு போட்டோம்னா இந்த எஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் தி வேவ் இஸ் ஈக்குவல் 2 இன்டு டென்சிட்டி இன்டு வெலாசிட்டி ஆஃப் வேவ், வேவ் வெலாசிட்டி இன்டு பை ஸ்கொயர் இன்டு ஏ ஸ்கொயர் இன்டு எஃப் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நான் டேர்ம்ஸ் கரெக்டாக நம்ம எழுதி இருக்குமா பாருங்க. எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணாலும் ஆன்சர் வந்து தப்பா போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் இஸ் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஆஃப் வேவ், இன்டென்சிட்டி ஆஃப் வேவ். இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் எழுதும் போது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, 2 இன்டு டென்சிட்டி இன்டு வி இன்டு பை ஸ்கொயர். அப்போ 2 இன்டு டென்சிட்டி இன்டு வேவ் வெலாசிட்டி இன்டு பை ஸ்கொயர் இன்டு ஆம்பிளிடியூட் ஸ்கொயர் இன்டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? 2 ரோ வி பை ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர். கரெக்டாக இருக்க பார்த்துங்க. 2 ரோ வி பை ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு சோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்கப்பா. அந்த சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கலாம், ஆனா ஆம்பிளிடியூட் மாத்தி இருக்கலாம். இப்போ நான் ஸ்லோவா பேசும்போது ஆம்பிளிடியூட் கம்மியா இருக்கும், கொஞ்சம் கத்தி பேசணும்னா ஆம்பிளிடியூட் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப ஆம்பிளிடியூட் வேரி ஆகலாம். ஸோ அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் தி வேவ், அப்போ ஒரு மீடியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டென்சிட்டி சேம், மீடியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டென்சிட்டி சேம், வெலாசிட்டி ஆஃப் வேவ் சேம், பை ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவும் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் தி வேவ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்பிளிடியூட் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம புக்ல நிறைய புக்ல வந்து இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்பிளிடியூட் கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாலும் நம்ம இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை ஐஐடியில் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, 2 வேவ்ஸ் டிராவல் ஆகுது மீடியம்ல, 2 வேவ் டிராவல் ஆகுது மீடியம்ல. அப்போ டிராவல் ஆகும்போது ஆம்பிளிடியூட் ரேஷியோ வந்து 2ன்னு கொடுத்துட்டு அடுத்து ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. 2 வேவுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ரேஷியோ வந்து 2ன்னு கொடுத்து ஆம்பிளிடியூட் ரேஷியோ 2ன்னு கொடுத்துட்டு வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டின்னு கொஸ்டின் கேட்டுட்டாங்க. வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி கொஸ்டின் கேட்டாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ நீங்க யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 2ன்னு சொல்லலாம், செகண்ட் ஆப்ஷன் 4ன்னு சொல்லலாம், தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்ம நல்லா கவனிச்சிங்க, தேர்ட் ஆப்ஷன் வந்து 8ன்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 16 சொல்லலாம். இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்னு சொல்லுங்க. அதாவது 2 வேவ்ஸ் ஆர் ப்ராபகேட்டிங் இன் எ கிவன் மீடியம். அந்த வேவ்ஸுக்கு ஆம்பிளிடியூட் 2 டிஃபரெண்ட் வேவ்ன்றதுனால ஆம்பிளிடியூடும் ஃப்ரீக்வன்சி டிஃபரெண்டா இருக்கு. அப்போ ரேஷியோ ஆஃப் தி ஆம்பிளிடியூட் வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிடியூட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டென்சிட்டிக்கு என்ன வரணும் சொல்லுங்க. I1 by I2 is equal என்ன பண்ணும், A1 by A2 whole square into F1 by F2 whole square அப்படின்னு போட்டுக்கணும். இப்படி தானே போடணும். அப்படி போகும்போது A1 by A2 2 கொடுத்தனால 2 ஸ்கொயர், F1 by F2 2 ஸ்கொயர் போட்டு into 4 into 4 16 வந்துருது. ஆனா வந்து நிறைய புக்ல நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வந்து ஜென்ரலா போர்ட் புக்ல எல்லாம் இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்பிளிடியூட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க படிக்கும்போது ஓகே இன்டென்சிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நினைச்சிட்டு
அப்போ I1 by I2 இஸ் ஈக்குவல் டு A1 by A2 ஹோல் ஸ்கொயர் மட்டும் போட்டுட்டு இது நிறைய பேர் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு வந்துட்டாங்க 4ன்னு போட்டு ஆன்சர் நெகட்டிவா போயிடும். அதனால ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியும் நம்ம படிக்கும் போது அது வந்து என்னென்ன டிபெண்ட் பண்ணியிருக்கின்றது கிளியரா படிக்கணும். இதுக்கு வந்து நீங்க என்சிஆர்டி புக்கு பர்ஃபெக்டா படிச்சீங்கன்னா அதுல எல்லா கான்செப்ட்ஸும் தெளிவா கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அதனால என்சிஆர்டி புக்ஸை நல்லா படிங்க. அந்த என்சிஆர்டி புக்கை நீங்க படிக்கும் போது அதுல எதனா எக்ஸாம்பிள் சம்மு அன்சால்வ்டு சம்ஸ் இதெல்லாம் டவுட் இருந்தா எனக்கு அனுப்புங்க. நான் வந்து அந்த சம்ஸ் உங்களுக்கு சொல்லி தரேன் நான். சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் வேவ். எனர்ஜி டென்சிட்டி ஆக்சுவலா டென்சிட்டி அப்படின்னா என்ன சொல்றேன்னா பை வால்யூம் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எனர்ஜி டென்சிட்டினா என்ன எடுத்துக்கணும்? பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ எனர்ஜி டென்சிட்டி டினோட்டட் பை சிம்பிள் U, எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு எனர்ஜி பை வால்யூம். எனர்ஜி டென்சிட்டி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? எனர்ஜி பை வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? வால்யூம்னு எடுத்துக்கோப்பா. அப்போ எனர்ஜி வால்யூம் எடுத்தோம்னா எனர்ஜின்றது என்ன சொல்லுங்க? கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது எனர்ஜின்றது என்ன சொல்லுங்க? கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி போட்டுறோம். எனர்ஜி பிளேஸ்ல மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜின்னு போட்டுறோம். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி போடும்போது பொட்டன்ஷியல் 0 வந்துடும். ஸோ மேக்ஸிமம் கைனடிக் டோட்டல் எனர்ஜி பை வால்யூம் அப்படின்னு வந்துருது. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு மாஸ் இன்ட்டு மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர். அப்படிதானே இப்போ பார்த்தோம். நம்ம மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர் போட்டு டிவைட் பை வால்யூம் போடுவோம். இந்த மாஸ் பை வால்யூம் தான் என்ன சொல்லுங்க? டென்சிட்டி. ஸோ ஆஃப் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து ஒமேகா ஏ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் வருது. ஸோ இதுதான் வந்து எனர்ஜி டென்சிட்டி. அப்போ வந்து எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் தி வேவ். எனர்ஜி டென்சிட்டினா எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். அப்போ யூனிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஜூல் பர் மீட்டர் கியூப். எனர்ஜி டென்சிட்டி யூனிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜூல் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி டென்சிட்டி புரிஞ்சு. அடுத்து பவர் ஆஃப் தி வேவுக்கும் சிம்பிளா எழுதுனா ஆஃப் இன்ட்டு டென்சிட்டி அப்படியே ஒமேகா நம்ம 2πfன்னு எழுதாம இருந்தோம்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். இப்போ எப்படி கிடைச்சிருக்குன்னா ஆஃப் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஒமேகா, அதாவது பாருங்க ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கும். இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர். இது வந்து என்னது? பவர்னு சொல்லியிருந்தேன். பவர் ஆஃப் தி வேவ். ஆக்சுவலா பவர் ஆஃப் வேவுக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் தி வேவ் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க? நான் இப்போ எனர்ஜி டென்சிட்டி சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதுல இருந்து பவர் ஆஃப் தி வேவும் இன்டென்சிட்டியும் கொஞ்சம் வித்தியாசமா கொண்டு வரேன் பாருங்க. நல்லா கவனிங்க. எனர்ஜி டென்சிட்டி டக்கு டக்குன்னு சொல்லிடலாமா? எனர்ஜி டென்சிட்டிக்கு வந்து டினோட்டட் பை சிம்பிள் U, தட் இஸ் ஈக்குவல் எனர்ஜி பை வால்யூம் புரிஞ்சு. இது எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் எனர்ஜி வந்து ஆஃப் m மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர் போட்டுறோம். கரெக்டுங்களா? டிவைட் பை வால்யூம் போடுறோம். இது வெலாசிட்டி. மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. ஸோ ஆஃப் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி ஒமேகா ஏன்னு வரும். அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இதுதான் வந்து எனர்ஜி டென்சிட்டின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா பவர். பவருக்கு வந்து ஃபார்முலா நம்ம கொண்டு வரணும். பவருக்கு என்ன ஃபார்முலா பாருங்க? எனர்ஜி பை டைம் தெரியும் இல்லையா? எனர்ஜி பை டைம்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எனர்ஜி டென்சிட்டி இருக்கு இல்லைங்களா? இந்த எனர்ஜி டென்சிட்டியில எனர்ஜி ஈக்குவல் என்ன போடலாம்னு சொல்லுங்க? எனர்ஜி ஈக்குவல் எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ வந்து எனர்ஜி பிளேஸ்ல எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். வால்யூம் எப்படி எழுதலாம்? ஒரு ரீஜன் எடுக்கிறீங்க. இந்த ரீஜன்ல இந்த சர்ஃபேஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா எஸ்ன்னு போட்டுட்டு இந்த லெங்த்தை வந்து எல்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்போ வந்து எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் போடும்போது எஸ் இன்ட்டு எல் டிவைட் பை டைம் போட்டுக்கலாம். இந்த எல் பை டைம் தான் என்ன சொல்லுங்க? எல் பை டைம் தான் வேவ் வெலாசிட்டி. இந்த வேவ் வெலாசிட்டி வருது. ஸோ எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு இந்த எஸ் இருக்குல்ல, எஸ் இன்ட்டு வேவ் வெலாசிட்டி போட்டால் இதுதான் பவர். ஸோ பவர் ஆஃப் தி வேவ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு எனர்ஜி டென்சிட்டி அப்படியே போடுங்க. டென்சிட்டி இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு வேவ் வெலாசிட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம டெரைவ் பண்ணும்போது இந்த ஒமேகாக்கு 2πfன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருந்தோம். இப்போ 2πf சப்ஸ்டிட் பண்ணாமல் அப்படியே வந்திருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி ஆஃப் வேவ். இன்டென்சிட்டி ஆஃப் வேவ்க்கு என்ன வரும் சொல்லுங்க? இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் வந்து டினோட்டட் பை I, தட் இஸ் ஈக்குவல் பவர் பை ஏரியா. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஏரியாவை டிவைட் பண்ணா எஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ரோ இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேவ் வெலாசிட்டி. ஸோ அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வருது பாருங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏ ஸ்கொயர்னு இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஒமேகா ஸ்கொயர் இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் வெலாசிட்டி வருது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டென்சிட்டி வருது. ஆனால் மீடியம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டென்சிட்டியும் வேவ் வெலாசிட்டியும் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குப்பா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல வந்து நான் ஒரு சம்மு கொடுக்குறேன், சால்வ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தரம் பாருப்பா. தி ஃப்ரீக்வன்சி ஆஃப்
frequency அதாவது frequency of progressive wave traveling in a medium is 40 Hz. Frequency of progressive wave traveling in a medium is 40 Hz. Calculate change in pressure in the time interval 0.02 second at a given place. Calculate change in phase is equal to question mark in time interval of ஒரு particular particle consider பண்றோம். அந்த particular particle வந்து change in phase எவ்வளவு கேக்குறோம், டைம் இன்டர்வல் எவ்வளவு பாத்தீங்கன்னா 0.02 செகண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த வேவ் ப்ராபகேட் ஆகிறதுடைய வேவுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 40 Hz ன்னு இருக்குப்பா. ஓகேங்களா? சோ இத சால்வ் பண்ணிரலாங்களா? ஓகே. உங்களுக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் வரும். தட் இஸ் ஈக்குவல் ஒமேகா டி. இது இந்த பை என்றது ஃபேஸ் டிஃபரன்ஸ், இந்த டி என்றது என்ன சொல்லுங்க, டைம் டிஃபரன்ஸ். இப்போ இந்த டைம் டிஃபரன்ஸை சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2πf ன்னு போட்டுடலாமா? இந்த டைம் டிஃபரன்ஸ் டி ன்னு போடுங்க. அப்ப 2 × π × f எவ்வளவு கொடுத்தாங்க, 40 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த டைம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 0.02 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இத சிம்பிளை பண்ணுங்க. இப்போ வந்து இத நம்ம சிம்பிளை பண்ணோம் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ஆன்சர் வந்து இத சால்வ் பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த 2 × இந்த 2 0.04 வருது, இந்த ஒரு 10 வந்து 0.4 × 4 என்ன வரும் சொல்லுங்க நமக்கு. இது புரியுதுங்களா உங்களுக்கு? 16 வருது. ஓகேங்களா? சரி. இப்போ நமக்கு தேவையானது ஃபேஸ் தான் வேணும், ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் வேணும். ஓகேப்பா. சோ இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா, இது சிம்பிளை பண்ணா இந்த ஆன்சர் வருதா பாருங்க, 8/5. இந்த ஆன்சர் கிடைக்குதா பாருங்க. So for phase difference of the particle at a given place in 0.02 second when frequency of wave is 40 Hz என்றது 8π/5 வருது. யூனிட் ரேடியன் வருமா டிகிரி வருமா பாருங்கப்பா. இதுக்கு phase difference வந்து யூனிட் ரேடியன் வருமா டிகிரி வருமா? ரேடியன். ஏன் ரேடியன் வரும்? ஏன்னா SI யூனிட் வந்து ரேடியன் அப்படின்னு எடுத்துக்கிறோம்.